அதிமுக எம்எல்ஏவின் வீட்டிற்குள் புகுந்த கொள்ளை கும்பல். எம்எல்ஏவை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு வீட்டில் உள்ள நகைகளை திருடிச் சென்று வெறியாட்டம். அதிமுக எம்எல்ஏவை சுட்டுக் கொன்ற பவாரியா கும்பலைச் சேர்ந்த 4 பேரை தொக்காக தட்டி தூக்கிய தமிழக போலீஸ். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் நடந்து வந்த வழக்கு. 3 பேர் குற்றவாளிகள் என அதிரடி தீர்ப்பு. ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி அதிகாலை 2:45 மணி. கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவா இருந்த சுதர்சனம் தன்னோட வீட்டுல நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரோட வீட்டு கதவை யாரோ உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தத்தை கேட்டு முதல்ல அவரோட மகன் அறையை விட்டு வெளியில வந்திருக்காரு. அப்ப அவரை சுத்து போட்ட 6 பேர் கொண்ட கும்பல் அவரை சரமாரியா தாக்கி ஒரு அறையில வச்சு போட்டி இருக்காங்க. மகனோட அலறல் சத்தத்தை கேட்ட சுதர்சனம் கூச்சலிட்டபடியே மாடியிலிருந்து கீழே வந்திருக்காரு. அப்போ அந்த கும்பல் அவரை துப்பாக்கியால சுட்டு இருக்காங்க. இதுல எம்எல்ஏ சுதர்சனம் ரத்த வெள்ளத்துல துடிக்க துடிக்க உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் துப்பாக்கி முனையில 62 சவரன் தங்க நகை, பணம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நடத்தின விசாரணையில இந்த கும்பல் வடமாநிலத்தைச் சேர்ந்த பவாரியா கும்பல்னு தெரிய வந்திருக்கு. அதுக்கடுத்து இந்த கும்பலை பத்தி தெரிஞ்சுக்க போலீசார் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. அதுலதான் பவாரியா கும்பலை பத்தி பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியில வந்துச்சு. தென் மாநிலங்களை குறிவச்சு 1995ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரை கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற சம்பவத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு போலீஸ்காரங்க கிட்ட சிக்காம வெறியாட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த பவாரியா கும்பல். பவாரியா அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்கள்ல உள்ள குறிப்பிட்ட பகுதிகளில் இயங்கிக்கிட்டு இருக்கிற குற்றவாளிகளை குறிக்கும் சொல்லுன்னு சொல்லப்படுது. இவங்க 5 முதல் 10 பேர் கொண்ட குழுக்களா தான் இயங்குவாங்களாம். பெரும்பாலும் கண்டெய்னர் லாரிகள்லையும் நெடுஞ்சாலை ஓரங்கள்ல தான் இந்த குழு தங்குவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த கும்பல் பொதுமக்கள் கூட வசிக்காம அவங்கள விட்டு விலகித்தான் இருப்பாங்க. பொதுவா இந்த கும்பலை சேர்ந்த ஆண்கள் சாலையில போகிற லாரிகளை திருடி அதை வச்சுதான் கொள்ளை சம்பவத்துல ஈடுபடுவாங்க. இவங்க கொள்ளையடிக்க போகும்போது மத்தவங்க இந்த கும்பலை பிடிச்சிடக்கூடாது, யாருக்கும் அடையாளம் தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தங்களோட உடல் மற்றும் முகத்துல களிமண் இல்லைன்னா கரிய நிற எண்ணெயை பூசிக்கிட்டு தான் போவாங்களாம். அதே மாதிரி பவாரியா கும்பலை சேர்ந்த பெண்கள் பகல் நேரத்துல பிச்சை எடுக்கிற மாதிரி நடிச்சு தனியா இருக்கிற வீடுகளை நோட்டமிட்டு அந்த வீடு பத்திய தகவலை தங்கள் குழுவை சேர்ந்த ஆண்களுக்கு சொல்லுவாங்களாம். அதுக்கடுத்து அந்த கொள்ளை கும்பல் இரவோடு இரவா கொடூர ஆயுதங்களோட இரும்பு ராடு, கத்தி, நாட்டு துப்பாக்கிகளை எடுத்துக்கிட்டு வந்து அந்த வீட்டை குறி வச்சு தாக்குவாங்களாம். வீட்டுல உள்ளவங்க இந்த கும்பலுக்கு பயந்து வீட்டுல உள்ள பொருட்களை திருடிட்டு போங்க, ஆனா எங்களை ஒன்னும் பண்ணிராதீங்கன்னு கெஞ்சினா கூட அந்த கும்பல் அதை காது கொடுத்து கூட கேட்காம முதல்ல அந்த வீட்டு ஆண்களை அடிச்சே கொள்ளுவாங்களாம். அதுக்கடுத்து இளம் பெண்களை அந்த கும்பல் பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு சில மணி நேரத்துல சுவடே தெரியாத மாதிரி அந்த நகரத்தை விட்டே மாயமாகிடுவாங்களாம். பெரும்பாலும் இந்த கும்பல் கொள்ளையடிக்கிறது புறநகர் பகுதியில் உள்ள தனியா இருக்கிற வீடுகளை குறி வச்சுதான். அப்படித்தான் கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த கும்பல் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏ சுதர்சன வீட்டுக்கு கொள்ளையடிக்க போனாங்க. அப்ப அந்த கும்பலை பார்த்து கத்தி கூச்சலிட்ட சுதர்சனத்தை அந்த கும்பல் துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டாங்க. இந்த விவகாரம் தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்த நிலையில பவாரியா கும்பலை பிடிக்க அப்போதைய கூடுதல் ஆணையர் SR ஜாங்கிட் தலைமையில தனிப்படைய அமைச்சு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுச்சு. அதுக்கடுத்து போலீசார் அந்த கொள்ளையர்கள் பத்தியும் பக்கத்து மாநிலத்தில் நடத்தின கொள்ளை சம்பவங்களை பத்தியும் அவங்களோட செயல்பாடுகளை பத்தியும் தகவலை திரட்ட ஆரம்பிச்சாங்க. அப்பதான் போலீசாருக்கு அந்த பவாரியா கும்பல் பத்தி தகவல் தெரிஞ்சிருக்கு. ஜாங்கிட் வடமாநிலத்தவர் அப்படிங்கிறதுனால அவரு ஊபி போலீஸ் கிட்ட இங்க நடந்த எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இருக்காரு.
அதுக்கடுத்து அதே வருஷத்துல தனிப்படை போலீசார் ஊபி, டெல்லி போன்ற வடமாநிலங்கள்ல முகாமிட்டு பல மாதங்களா அங்கேயே தங்கி மாறுவேடத்துல அந்த கொள்ளையர்களை கண்காணிச்சிட்டு இருந்தாங்க. இஸ்திரி கடைக்காரரை போலவும், டீ விக்கிறவங்க மாதிரியும், லாரி டிரைவர் மாதிரியும் கொள்ளையர்களை பத்தி தகவலை சேகரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து மறு வருஷமே ஜாங்கிட் தலைமையிலான தனிப்படை தங்களோட ஆபரேஷனை தொடங்கி இருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த பவாரியா கொள்ளை கும்பலோட தலைவனை தன்னோட ஆதரவாளர்களோட மீரட் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுல பதுங்கி இருக்கிறதா போலீசாருக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்பவே அந்த பகுதிக்கு போனா அந்த கும்பல் நம்மள தாக்குவாங்கன்னு நினைச்ச போலீஸ் அதிகாலை நேரத்துல அந்த வீட்டை சூழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த தகவலை ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்ட பவாரியா கும்பல் பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில பதுங்கிட்டாங்க. இத தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காங்க. அப்ப அந்த கும்பலோட தலைவனும் அவனோட ஆதரவாளர்களும் போலீஸை நோக்கி துப்பாக்கியால சரமாரியா சுட்டு இருக்காங்க. அப்ப தமிழ்நாடு போலீசாரும் பதிலுக்கு அந்த கும்பலை சுட்டு இருக்காங்க. இதுல பவாரியா கும்பலோட தலைவனும் அவனோட கூட்டாளியும் உயிரிழந்துட்டாங்க. இத பார்த்து பயந்து போன மத்த நபர்கள் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுக்கடுத்து போலீசார் ஹரியானாவை சேர்ந்த ஓம் பிரகாஷ், ராகேஷ், ஜெகதீஷ், அசோக், ஜெயில்தார் சிங்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்து புழல் சிறையில அடைச்சிட்டாங்க. இதுல ஓம் பிரகாஷ் சிறையிலேயே உயிரிழந்துட்டான். இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரு. வழக்குல கிட்டத்தட்ட 86 பேரை காவல்துறை சாட்சிகளா விசாரிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நடந்துட்டு வந்த இந்த வழக்குல இப்ப தீர்ப்பு வெளியாகி இருக்கு. அதுல ஹரியானாவை சேர்ந்த ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளிகள்னு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கு. அப்ப நாங்க எந்த தவறையும் செய்யலன்னு அந்த குற்றவாளிகள் நீதிபதி கிட்ட சொல்லி இருக்காங்க. ஆனா அதை கண்டுகொள்ளாத நீதிபதி 3 பேருக்கும் வரும் 24ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும்னு சொல்லி இருக்காங்க. சுதர்சனம் கொலை வழக்குல குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஜெயில்தார் சிங் குறித்து 24ஆம் தேதி தெரிவிக்கப்படும்னு நீதிபதி சொல்லி இருக்காங்க. தீர்ப்புக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்ச சுதர்சனத்தோட மகன் KS விஜயகுமார் பவாரியா குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும்னு கண்ணீரோட வேண்டுகோள் விடுத்திருக்காரு. இப்போ அவங்களோட வக்கீல் சொல்லியிருக்கிறது 20 வருஷமா அவங்க ஜெயிலில் இருக்காங்க, தொடர்ந்து இந்த கேஸுக்கு கோஆப்ரேட் பண்றாங்க, அதை நீங்க கன்சிடர் பண்ணுன்றாங்க. வெளியில விட்டாலும் திரும்பி இவங்க மறுபடியும் அதே கொள்ளை தான் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு திரும்பி நம்ம காவல்துறை இப்போ ஏற்கனவே பிடிச்ச போல இந்த அடுத்த டீம் எல்லாம் போய் அது போய் பிடிக்குமான்றது நமக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த ஊர்ல நமக்கு அந்த ஊர் போலீஸே கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க அந்த மக்கள். நம்ம இங்கிருந்து போற போலீஸையும் யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அது போல ஊர் அது அந்த பக்கம் ஹரியானா, ராஜஸ்தான் அதெல்லாம். ஸோ அதனால இவங்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுத்தாதான் அடுத்தது அந்த பகுதியில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளார எந்த ஒரு குற்றவாளியும் வரமாட்டாங்க.